ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 6 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேரண்டிங் டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் பேபி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்க நிறைய பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு பேபி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைமே கிடைக்கிறதில்ல. ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற 1 ஹவராக இருந்தாலும் சரி, அந்த கேப்பில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் உங்கள் பேபிக்குன்னு அந்த டைமை ஃபுல்லாக ஒதுக்குங்க. அவங்க கூட நீங்கள் இருக்கிறதுனால அவங்க ரொம்பவே சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட ப்ரெசன்ஸை கொடுத்தாவே போதும், அவங்களுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது. செகண்டு, உங்கள் பேபி கூட நிறையா பேசுங்க. நீங்கள் பேசுகிறதுனால அவங்களுக்கு லாங்குவேஜ் பில்டப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே உங்கள் பேபி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க நிறைய கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா லிசன் பண்ணுங்கள். அவங்க என்ன கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்கக்கிட்ட டே டு டே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அவங்களுக்கு அந்த நாளில் என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அந்த மாதிரி நீங்கள் லிசன் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும். அதே மாதிரி அவங்கக்கிட்ட புக்ஸ் நிறையா ரீட் பண்ணுங்கள். புக்ஸ் நிறைய ரீட் பண்ணுறதுனால ஸ்டோரி புக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு மோட்டிவேஷ்னல் புக்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய புக்ஸ் அவங்கக்கிட்ட ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன் ஒரு ரொட்டைனை செட் பண்ணிக்கோங்க. அதாவது அவங்க டெய்லி ஒரே டைமை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க தூங்குறதுக்கும் சரி, அவங்க சாப்பிட்றதுக்கும் சரி, அவங்க ப்ளே டைமுக்கும் சரி, ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அதையே நீங்கள் திரும்ப ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ப்ளஸ் அவங்க ரொம்பவே கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஹெல்த்தி ஹேபிட்ஸை அவங்களுக்கு பழக்கி விடுங்க. அதாவது புது புது ஃபுட்டை அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க. அதோட டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நல்லா வாங்கி கொடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் உங்கள் பேபிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க போகிறீங்க. உங்களை பார்த்து தான் எல்லாமே அவங்க கற்றுப்பாங்க. அவங்க கேட்குறத வச்சோ இல்லை நம்ம சொல்லி கொடுக்குறத வச்சோ அவங்க எதுவுமே கற்றுக்க போகிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து தான் அவங்க கற்றுக்குறாங்க. ஸோ அவங்க முன்னாடி நம்ம நல்ல பொறுமையாகவும் மரியாதையோடையும் நல்ல ஒரு மனப்பான்மையோடையும் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அதை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ரிலாக்ஸ்டாக இருங்க. உங்கள் பேபியை கொஞ்சம் நேரம் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை யார்கிட்டையாவது கொடுத்துட்டு அவங்கள கொஞ்சம் நேரம் பார்த்துக்க சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் போய் தூங்குங்க. உங்களுக்கான டைமை கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் பேபியை நீங்கள் ஹாப்பியாக பார்த்துக்க முடியும். ஃபைனலி நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன லவ் அண்ட் கேர் தான் அவங்களோட லைஃப் டைம் ஃபுல்லாகவே ஒரு நம்பிக்கையை க்ரியேட் பண்ணும். பேரண்டிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி. அதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது மதர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.